Hey guys, welcome back to our channel. So இன்னைக்கு வந்துட்டு நாங்க அர்த்தநாரிபாளையம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல இருக்கிற பெருமாள் சாமி கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்திருக்கோங்க. ஸோ சூப்பரான கோயில் இது. நான் ஆக்சுவலாக இது வந்து கோயில் நம்ம மோஸ்ட்லி வந்து சில விளாக்ஸில் வந்து கோயில் காட்டியிருப்போம். இது ரொம்ப அழகான கோயில். மேலேருந்து பார்க்குறதுக்கே சுற்று வட்டாரம் செம்மையாக தெரியும். உங்களுக்கு நான் மேலே போய் காட்டுறேன். இது வந்து சாட்டர்டே அந்த மாதிரி நாங்கள் வந்து வந்திருக்கோம். எப்போ வந்தாலும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து ஒரு குட்டி ட்ரெக்கிங் மாதிரி மேலே போகிற மாதிரி இருக்குங்க. ஸோ வாங்க இன்னைக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நான் காட்டுறேன். கீழே வந்து ஒரு குட்டி கோயில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து என்ட்ரன்ஸ். நம்ம வந்தோன்னா இங்கே வந்து நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலே போய்க்கலாம். அவ்வளோதான். இங்கேருந்து இப்படி போகிற வழி எல்லாமே செம்ம ட்ரெக்கிங் மாதிரி சூப்பராக இருக்கும். வாங்க போயிட்டே பேசலாம். அப்படியே சன்செட் ஆகும்போது எங்களுக்கு வந்து திடீர்னு தோணுச்சு வாங்க போகலாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நாங்கள் வந்து கடற்கடன்னு கிளம்பி வந்துட்டோம். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்த்தநாரிபாளையம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. நீங்கள் வந்து கூகுள் மேப்பில் போட்டிங்கனாலே உங்களுக்கு வரும். அங்கே வந்து பெருமாள் சாமி கோயில் அப்படின்னு நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு அட்ரஸ் சொல்லிடுவாங்க. ஸ்ட்ரெயிட் ரோடு தான், நீங்கள் வந்து ஈஸியாக வந்துடலாம். சூப்பராக இருக்கும். ஸோ வியூ பாயிண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனாக அண்ட் ட்ரெக்கிங் மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போட இல்லை வந்துட்டு நீங்கள் ஃபேமிலியோடு வரீங்கனாலும் சூப்பரான இடம். வாட்டர் கேனில் தண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க, இல்லை வெறும் வாட்டர் கேன் எடுத்துகிட்டு வந்தாலும் போதும். போகிற வழியெல்லாம் தண்ணி வச்சுருப்பாங்க அண்ட் செம்மையாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து 1000 வருஷம் பழமையான கோயிலுங்க. ரொம்ப ஹிஸ்ட்ரி அதிகம். போக நான் ஒன்றுன்னா உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கண்டினியூவாக பாருங்கள். வாங்க உள்ளே போயிட்டே பேசலாம், டைம் ஆகிடும். இந்த பெரிய பாறை நீங்கள் வந்து கீழேருந்து வரும்போது நான் பேசினதை திருப்பி ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப பெரிய பாறை. அண்ட் இது வந்துட்டு பல வருஷமாக இங்கே தாங்க இருக்குது. அதாவது இந்த கோயில் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எந்த பிடிப்புமே இல்லை. நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த பிடிப்புமே இல்லை. ஒரு இடத்துல வந்து நிற்க வைக்கிறதாகட்டும், இல்லை வந்து சைடில் ஒரு இது கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இப்படியே தான் இருக்குது. ஸோ வந்து 1000 வருஷம் பழமையான கோயில். அப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடந்திருக்கும்னு யோசிங்க. ரீசெண்ட் டைமில் கூட இங்கே வந்துட்டு பின்னாடி இது குண்டு வச்சு அதை வந்து கொஞ்சம் தகர்த்து தான் வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ சில மெயின்டெனன்ஸ்க்காக அது வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ கூட எல்லாருமே வந்து இது என்னடா ஒன்றுமே ஆகலை, இங்கே வந்து அதிரக்கூட இல்லைங்களாம்மா, அவ்வளோ சூப்பராக அவ்வளோ வந்து இதாக இது வந்து இங்கேயே நிற்கிது. ஸோ எனக்கு வந்து இது கேட்டப்பவே வந்து செம்ம கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க கதை சொல்லும்போது அவ்வளோ இதாக சொன்னாங்க, இந்த மாதிரி நடந்துச்சுங்க, இப்படி இருந்தது அப்படின்னு. சரி, அதனால தான் உங்களுக்கு நான் கண்டிப்பாக இது எல்லாமே காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து வீடியோ கண்டினியூஸாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க. இங்கிருந்து பார்க்கும்போது பாதி ஊர் தெரியுது, மேலே போகும்போது உங்களுக்கு ஃபுல் ஊர் தெரியும். அண்ட் நம்ம பொள்ளாச்சிக்கே உரிதான அந்த தென்னந்தோப்பு, சுத்திலும் தென்னந்தோப்பு தாங்க தெரியும். நான் மேலே போய் காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து ஹனுமன் டெம்பிள்ங்க. ஃபர்ஸ்ட் கீழே ஒரு ஸ்டாப்பிங், இதுக்கப்புறம் இங்கே ஸ்டாப்பிங். ஸோ டிசம்பர் 30 வந்துட்டு ஹனுமன் ஜெயந்தி வருதுங்க. வர டிசம்பர் 30 இங்கே வந்து ஒரு பெரிய இது நடக்க போகுது. ஐ மீன் ஒரு பூஜை மாதிரி பெருசாக பண்ண போகிறாங்க, ஏதோ ஒரு விழா மாதிரி. அண்ட் கீழேயும் வந்துட்டு ஃபுட்டு வந்து எல்லாருக்கும் தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அவர் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நீங்கள் நேரடியாக இங்கே வந்து பார்த்தா அண்ட் சுற்றி இருக்கிற இந்த கார்டெலாம் பார்க்கும்போது அவ்வளோ பிளிஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சைட் பாருங்களேன். நல்லா இருக்குல்ல? வாங்க.
ஸோ இந்த மாதிரி ஒரு ஷெட்டு இருக்குங்க. 2 கோயில் முடிச்சு இங்கே வந்தோம்னா ஷெட்டு இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நம்ம அப்படியே போகலாம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்குலாம் முன்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸ்டெப்ஸு. இதில் தான் எல்லோரும் நடந்து போயிட்டு வந்திருக்காங்க. நம்ம அவ்வளோ தூரம் வந்திருக்கோம் பாருங்க. ரோடு அங்கே இருக்குது. அங்கேருந்து அப்படியே வந்து மெதுர் வந்துட்டோம். கோயில் அண்ட் ஒரு மண்டபம். மண்டபம் நம்பர் 2. தண்ணி வச்சிருக்காங்க பாருங்க சைடில். இங்கே என் வியூ பார்த்தியா? செமையாக இருக்க மாட்டிருக்கு. அங்கே பாரு. அது சரி, என் வியூ பார்த்தியா? எங்க? அப்படி இல்லை, கொஞ்சம் ரைட்டில் பாருக்கண்ணா. வாவ். மண்டபம் நம்பர் 3. நீங்கள் வந்து ஒரு 4 to 4:30 அந்த மாதிரி வாங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு 7 மணிக்குள்ளே முடிச்சுட்டு கிளம்ப முடியும். ஏன்னா ரொம்ப நேரம் நீங்கள் உட்காந்து பார்க்குறீங்க, என்ஜாய் பண்ணுறீங்கன்னா கூட சன்செட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்துட்டு அழகாக வந்து நீங்கள் போகலாம். ஸோ ரொம்ப லேட் பண்ணிவிட்டு, ஏன்னா 7 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்துக்கோங்க. ஒரு 6 மணிக்கு மேலே இந்த மாதிரி லைட்லாம் போட்டுருவாங்க. Seven o'clock closing. சாப்பிட்றதுக்காக இங்கே இடம். நான் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. உங்கள் ஃபோனில் எப்படி தெரியுதுன்னு தெரில. எப்படி உட்காந்துருக்கு பாரு சாமி. அழகாக இருக்குது.